ஏன்னா அது வளர்ந்த கட்சின்னு சொல்றேன். தாவேகா அவங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தோட பிரைமரி போர்ஸ், திமுகவுடைய பிரைமரி எனிமி, இன்னைக்கு பொலிட்டிக்கல் எனிமியே அவங்கதான். அதை தாவேக்காவை விடவும் நம்மளை விடவும் திமுக அதிகமா புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுடைய எண்ண ஓட்டத்தையும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கிராவிட்டியும் அட்டென்ஷன், தலைவருக்கான விஜய்க்கான அட்டென்ஷனும் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக. அதனால அவரை இதுக்கப்புறம் இவங்க தொடாம பேசாமலாம் புறந்தள்ள முடியாது. அவரை எப்படி எப்படிலாம் வந்து டீமீன் பண்ண முடியும், எப்படி எப்படிலாம் வந்து அவரை அட்டாக் பண்ண முடியும் தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு இதுக்கு மேல இவங்க தொடாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க தொட்டாலும் அவங்க வளருவாங்க, இவங்க தொடர்னாலும் அவங்க வளருவாங்க. சோ குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் ரெடி பண்ணுவோம், எப்படியாவது அவங்களுடைய அஜெண்டாவை அவங்களுடைய ஒர்க்கை டீமீனாவது பண்ணிடுவோன்றது தான் இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு ஒரே வருஷத்துல தாவேகா திமுக சரிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திமுக தாவேகா வரும்போது அவங்களை பொருட்படுத்தவே இல்லை. அவங்களோட பத்தின கேள்விகளுக்கெல்லாம் பதிலே சொல்லாம கடந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் தேடி தேடி பதில் சொன்னது போய் தாவேக்கா அவங்க பாட்டுக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது, ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவே இல்லாத ஒரு நிஜமான ஒரு நல்ல இன்டென்ஷனோட நடத்தின ஒரு ஈவெண்ட்டை கூட ஒரு கற்பிதம் ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு திமுகவும் அவர்களுடைய தொங்கு சதைகளும் வந்து ஆளாயிருக்காங்க. அப்படின்னா இதுதான் வந்து தாவேக்காவுடைய வளர்ச்சி. இதுல என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, இன்னமும் அவங்க தலைவர் களத்துக்கு வரலன்னு இவங்க பெருசா முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்படியோ அதெல்லாமும் நீங்க பாத்திருப்பீங்க. அது